கரூர் வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை தொடர்ந்து அறநிலையத்துறை சார்பில் 62 கடைகள் மற்றும் வீடுகள் செல்போன் டவரை அகற்ற முயற்சிகள் நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோவில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த போராட்டத்திற்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாமக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இடையே பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் கட்சியினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாகவும் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையும் அதற்கு எதிரான மக்கள் போராட்டத்தின் காரணமாக வெண்ணெய்மலை பகுதியில் பதற்றம் நீடித்து வருகிறது. செல்லாததை ஆக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தினாலதான் முடியும். சட்டமன்றத்துக்கு ஹைகோர்ட் தீர்ப்பையோ உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ செல்லாததாக்குற அதிகாரம் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சட்டமன்றத்திற்கு கிடையாது.